வணக்கம் பர்ஸ். நந்திதா சமையலறையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுரக்காய் குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு பருப்பு வேக வச்சுக்கலாம். இந்த உலக்கில் ஒரு பருப்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கழுவிடலாம் 2-3 டைமு. பருப்பை கழுவி நல்லா 2 டைம் கழுவி எடுத்தாச்சு. அதில் பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு அந்த பருப்பு நல்லா பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவு புளி ஊற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு பருப்பு எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். பருப்பை மூடி போட்டு தட்டு வச்சு மூடி வச்சுக்கலாம். வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அதுங்களை நம்ம அந்த டைமில் காய் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம சுரக்காய் 1 கட் பண்ணிக்கலாம். 2 வெங்காயம், 2 தக்காளி, தேவையான அளவு கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ சுரக்காய் கட் பண்ணி வச்சாச்சு. தண்ணியில் கழுவி போடக்கூடாது, அது அப்புறமா தான் கழுவிட்டு செய்யணும். வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சு, தக்காளி கட் பண்ணியாச்சு, கருவேப்பிலை கொத்தமல்லி கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ பருப்பு வெந்துட்டுருக்குங்க. வெந்ததுக்கப்புறம் குழம்பு வச்சுக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சுங்க. கடைஞ்சிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைஞ்சிக்கலாம். பருப்பை கடைஞ்சி எடுத்தாச்சுங்க. இப்போ சாம்பாரை தாளிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் வதங்கி வச்சு தக்காளி போட்டுக்கலாங்க. தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி வதக்கிக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கி இருக்குங்க. அதில் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ தான் தண்ணி ஊற்றுனேன். சுரக்காயை ஆட் பண்ணிக்கலாம். சுரக்காயை நல்லா வதக்கிக்கலாங்க. சுரக்காயில் கொஞ்சம் தண்ணி வரும். அதை நல்லா வதக்கினதுக்கப்புறம் பருப்பு ஊற்றினோன்னா குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த காயோட கடைஞ்சி வச்சுருக்க பருப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குழம்புக்கு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். காய் நல்லா வெந்ததுக்கப்புறம் குழம்பு நல்லா கொதி வந்துட்டுருக்கு. காய் நல்லா வேகட்டும். இப்போ கரைச்சி வச்சு புளி ஆட் பண்ணிக்கலாம். புளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதி வரட்டும். சாம்பாரில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியாச்சு. சுவையான சுரக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.